இப்பொழுதும் ஒரு வசனம் தியானிக்கலாம். ரொம்ப நாளைக்கு முடிஞ்சு நான் இப்போ பேசுகிறேன். ஆகவே கர்த்தர் வசனம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. சங்கீதம் 128 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தரோட வழியில் நடக்கும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இதெல்லாம் கடினம்தான், ஆனால் நாம் செய்யலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். சில வேளைகளில் நாம் தவறி விடுகிறோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த வழியில் நடக்க. கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருடைய வசனத்தின் அண்டையில் நாம் வரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்கிறார். நம்மை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாக வருவோமாக. வர கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், அவருடைய வழிகளில் வசனம் சொல்கிறபடி கேட்கிறவன் பாக்கியவன். அவர் லக்கியஸ்ட் பர்சன். அவரை நல்ல ஒரு மனிதன் என்று மகன் என்று சொல்லலாம். ஆகவே வசனத்தை தியானிப்போமாக. இந்த நாட்களில் பண்டிகை வருகிறது. ஆகவே அவற்றில் கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது. அப்பொழுது நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக. நாம் அவருடைய பிறந்த நாளில் கர்த்தராக இயேசுவானவர் பிறந்த நாளில் நாம் அவருக்காக ஸ்தோத்திரம் ஏறெடுப்போமாக. ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவோமாக. வசனங்கள் தியானிப்போமாக. பாடல்கள் பாடுவோமாக. ஜெபம் செய்வோமாக. இவ்வாறாக நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், சந்தோஷம் தருகிறார். இவ்வாறாக நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கீழாகாமல் நாம் மேலாக வர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆகவே இந்த வசனத்தை இந்த நாளில் தியானிப்போமாக. எனது சங்கீதம் 128 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இவ்வளோ அருமையான வசனம். வசனத்தை பிடித்து கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை பறைசாற்ற வேண்டும். நான் என்னுடைய பேச்சில் சொற்பொழிவரை சொல்வேன். நாம் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவோமாக என்றெல்லாம் சொல்வோமாக. அவ்வாறாக நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமாக. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்ய கர்த்தர் கிருபை அளிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் தியானிப்போமாக. ஆமீன், 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 ஆமீன்.